கவர்னரை எதிர்த்து வாய் திறக்கவே பயப்படக்கூடிய ஒரு கட்சிக்கு கவர்னரை எதிர்த்து அவர் சார்பாக இவர்கள் ஆர்ப்பாட்டம். அதுல கலந்துக்க கூட இல்லை விஜய். இந்த அசிங்கம் நமக்கு வேணாம் தான் நான் சொன்னேன். கேட்டாதானே அவர்கள் பொதுத்தளத்துல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினைச்சா கார்கேவை சந்திக்கலாம், அவங்க நினைச்சா ராகுல் காந்தியை சந்திக்கலாம். தாவேக்காவோட போகணும்னு முடிவெடுத்தது யாருன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட மேல் சாதிகள் தான் அந்த லாபி பண்றாங்க. உணோகாம நோம்பு கும்பிட்டு வயிறு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி அது. திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் என்ன மறுவாழ்வு மையமா நடத்துறாங்க. அவனை அரசியல் படுத்தி ஆட்சிக்கு கொண்டு வருவீங்களா, ஒருத்தனை ஆட்சிக்கு கொண்டு வந்து அரசியல் படுத்துவீங்களா? நீங்க ஒருத்தனை அரசியல் படுத்தி அவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தா நாடு சுபிட்சமாயிரும். அவனை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டு நீங்க அரசியல் படுத்த போகும்போது உங்களை குத்தி கொண்டுருவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவனை அரசியல் படுத்த முடியும் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பாஜகவின் கீழ் இருக்கிற எத்தனை கொடூரர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்டா அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவன் போய் பேச மாட்டானா? அவனுக்காக பேசுறதுக்கு ஒரு 4 பேர் போவாங்களா? இவன் முதல்வர் ஆனா என்ன ஆகும்? இவர் முதல்வர் ஆக்கி இப்ப என்ன செய்யணுமா, நம்ம இவரை முதல்வர் ஆக்கி இவரை பக்குவப்படுத்தணும். மலையை தூக்கி தோல்ல வைங்க, தோல்ல வைங்க. இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்கு மிகப்பெரிய வழியை அவர் செய்து விட்டார். இதை எதிர்த்துதான் என்னுடைய குரல். பிரவீன் சக்கரவர்த்தி அந்த யாரோ அந்த அவருடைய அறிவு லட்சணமே அவ்வளவுதான். 0 எம்எல்ஏ கூப்பிட்டுருப்பாங்க. உழைப்புன்ற வார்த்தைக்கே அவருக்கு திணறாரு. சரி, அது சொன்னீங்கல்ல, வேறு வராது, வெளிச்சப்படாது, வெயில் படாத போராளிகள் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட தப்பான தகவலை கொண்டு போனது இந்த மாதிரியான ஆட்கள் தான். இந்த மாதிரி ஆட்கள் காங்கிரசுக்கு பிடித்த கேடு. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கலந்துரையாடுபவர் காங்கிரசின் அதிரடியை கிளப்பியிருக்கும் தோழர் அலிமல் புகாரி அவர்கள். அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைச்சோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா காங்கிரஸ் தாவேக்கா பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைத்தார்கள். அதுக்கு முன்னாடி தாவேக்கோட கூட்டணிக்கு சில பேர் முயற்சித்தாலும் பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கான இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா திடீரென தேர்தல் முடிந்த சூடாக ஏன் இந்த தாவலை பண்ணாங்க? அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு சீக்கிரமா, மற்றவர்கள் அமைதியா இருக்கும்போது நீங்க அவசரமாக ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? மற்றவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்களே, ஆனால் எனக்கு நான் தெரிவித்த எதிர்ப்புக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடவடிக்கை என்பது அவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். காங்கிரஸ் வரலாறுல இவ்வளவு வேகமா நடவடிக்கை என்பது இருக்குமா அப்படின்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மணிசங்கர் ஐயர் பேசிட்டு இருக்காரு, கூட்டணி வைக்க கூடாது. அப்போ இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அப்ப என்னன்னா கதை, கிரவுண்ட்ல நான் சொல்வதை காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்கிறார்கள். கட்சி பலகீனப்பட்டுரும், கட்சி காணாம போயிடும். கட்சி 2029 தேர்தலை முன்னெடுத்து நம்ம போறப்ப இது மிகப்பெரிய அளவில் பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு ஏற்புடையதாகவும் மக்கள் மன்றத்துல தாக்க முடியாதாகவும் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையே எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இது கூட்டணியில சந்தர்ப்பவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறீங்க. ஏன் அந்த அளவுக்கு வேகமாக? இதுல என்ன சந்தர்ப்பவாதம்? இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நேரட்டிவ் செட் ஆகுது. திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நேரட்டிவ் செட் ஆகுது. இதையும் எப்படி இருக்கு? போட்டு உடைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் அவ்வளவு ஹார்ஷாவோ அவ்வளவு ஒரு மனசு சங்கடப்படுத்துற மாதிரியோ சொல்லாம, ஆட்சி அமைப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு எவ்வளவு சந்தர்ப்பவாதத்தில் நம்ம ஈடுபடலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நியூ நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியூ நார்மலை செட் பண்ணது பாஜக இந்தியாவில். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நியூ நார்மலை நீங்க செட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி என்ன ஃபாலோ பண்ண சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்க மாட்டேன் என்று அறியப்பட்ட தலைவர் தான் ராகுல் காந்தி. தலைவர் ராகுல் காந்தி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி, அல்லது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டு, அல்லது அல்லாஹ் அக்பர்னு கோஷம் போட்டு யாரையாவது சுட்டு, ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு ஏதாவது பள்ளிவாசல்ல பூந்து அந்த தொழுதுட்டு இருக்கவங்களை அடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இது. புரியுதா? நம்முடைய தனித்துவமே என்னன்னா அதை செய்யறவனை தடுக்கிறது தான் நம்மளே. அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம போய் இதை செய்யறோமே, இது சந்தர்ப்பவாதம் ஆயிரும், நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ணியமான முறையில் என்னுடைய கருத்தை கூட்டணியில இருந்து கொண்டிருந்த போதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அக்கா ஜோதிமணி ஆகட்டும், அண்ணன் மாணிக்க தகர் போன்றவர்கள்லாம் திமுக கூட்டணிக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சு விமர்சனம் பண்ணாங்க. அவங்க மேலெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை, கடைசி வரைக்கும் எடுக்கப்படல. அவங்களுக்கு தேர்தல் பணிகளையும் முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கட்சியில் எந்த மாநில தேர்தல் தான் நீங்க முன்னாடி போய் இன்னும் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க. நீங்க ஒரு கருத்து சொன்ன அடுத்த அரை மணி நேரத்துல உங்களை இடைநீக்கம் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூத் காங்கிரஸ் ஒரு தகவல் வருது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதுல பாத்தீங்கன்னா 2 கோணத்துல எடுக்கலாம். ஒண்ணு, அவங்களுடைய கருத்தெல்லாம் பெரியசா பிரதிபலிக்கலையோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு இன்னொரு கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியாயமா
அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து பொதுத்தளத்துல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினைச்சா கார்கேவை சந்திக்கலாம், அவங்க நினைச்சா ராகுல் காந்தியை சந்திக்கலாம், அவங்க நினைச்சா சோனியா காந்தியை சந்திக்கலாம். சில பேர் அதுல வந்து காரிய கமிட்டி உறுப்பினர்களாகவும் சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அங்க போய் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கலாம், அல்லது கார்கே ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருந்து அடம் பிடிக்கலாம், தன்னுடைய கருத்தை வந்து வலுவா பதிவு செய்யலாம். அதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த தலைவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதுவுமே செய்யாம பொதுத்தளத்துல வந்து கட்சியை வந்து பலகீனப்படுத்தினாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காத அதே நேரத்துல கட்சியின் மீது பற்று கொண்டு சில கருத்துக்களை சொல்றோம். அந்த கருத்து என்பது யாரையும் பாதிச்சிடக்கூடாது. இப்ப நம்ம கூட்டணியே வைக்கிறனாலும் விஜயை தனிப்பட்ட முறையில விமர்சித்தோ மத்தவங்க செஞ்ச மாதிரி அவரை தனிப்பட்ட முறையில அவரை வந்து காயப்படுத்தியோ அவரை இழிவுபடுத்தியோ நம்ம பேசல. அப்படிங்கிற பட்சத்துல கருத்து சொல்வதற்கும் நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்குமே வடிகால் இல்லாத நபர்களா இருக்கக்கூடிய நம்ம தான் பொதுத்தளத்துல ஒரு கருத்து சொல்றோம். அதையும் ஆக கவனத்தோடு ரொம்ப ஆராய்ந்து சொல்றோம். அப்படி சொன்னதுக்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, we are getting heard அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம் வந்து நம்முடைய கருத்து வந்து மக்கள்கிட்ட போகுது போல இருக்கு. இல்ல ஆக்சுவலா உங்களை டார்கெட் பண்றாங்களா, தனிப்பட்ட முறையில மத ரீதியா டார்கெட் பண்றாங்க? ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன அதே கருத்தை மணிசங்கர் சொல்றாங்க. மணிசங்கர் மேல எந்த ஒரு பாய்ச்சல் இல்ல, அனிமல் புகாரி மேல மட்டும் இவ்வளவு டார்கெட் வந்துட்டு எதுக்கு? ஏன்னா இதை வந்துட்டு சொல்றது மத ரீதியான தாக்கம் சொல்றதுக்கு எனக்கு வந்துட்டு கூச்சமா தான் இருக்குது. ஆனா அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புது இல்லைங்களா? அப்படிலாம் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நல்ல நம்ம இருக்கிறோம் இல்ல இப்ப நம்ம கட்சி நான் கூட சொல்ல சில பேர் அது இருக்கதானே செய்யும், அது இருக்கதான் செய்யும், அது இல்லாம இருக்காது. இப்ப நீங்க தாவேக்காவோட போகணும்னு முடிவு எடுத்தது யாருன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட மேல் சாதிகள் தான் அந்த லாபி பண்றாங்க. அதை பண்ணிக்கிட்டு உணோகாம நோம்பு கும்பிட்டு வயிறு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி. அது கட்சி அடமான வச்சிட்டாவது நம்மளுக்கான ஒரு ரீச்சை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி. அது கோஷ்டின்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் ரெண்டு பேர் அவ்வளவுதான். அப்போ நம்ம அது 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 வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதை பண்றாங்க. அதனாலதான் தலைவர் செல்வ பெருந்தகையுமே டார்கெட் பண்ணி பண்ணாங்க. அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு எப்படியோ வந்துட்டாரு, உயர்ந்தாரு, பெரிய சாதனை வந்துட்டாரு மேல. ஆனால் கட்சி அப்படி இல்லை. இந்த கட்சி ரொம்ப சந்தோஷமான ஒரு கட்சி, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா, அதெல்லாம் மத ரீதியாலாம் உள்ள கட்சி கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்போதை தடுக்க முடியலங்கிறது ஒரு வேதனையா இருக்கு. இப்ப மணிசங்கர சொன்னா அவர் மேல எதுவும் கிடையாது. கடந்த காலங்கள்ல வந்து ஹரியானா தேர்தல்ல வந்து கடுமையான கருத்துக்களை நேரடியாக அவங்களும் பெரிய தலைவர்னு சொல்லிக்குவாங்க கேட்டா, அவங்க வந்து பேசினாங்க. அவங்க பேர் கூட மறக்கிறேன் இப்ப. ஆனா அவங்களுக்கு கூட இப்ப டெல்லியில பழைய கட்சிய பழைய தலைமை இருக்குது, தேசிய தலைமை. அதை திறந்து உள்ள போனா ஃபர்ஸ்ட் அவங்க பேர் தான் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தேன். ஆமா, அங்க அவங்க பேர் நல்ல பேர் மறக்கிறேன் டக்குன்னு. ஒரு லேடி அவங்க ஹரியானால. அவங்க எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள், அதனால ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், நீ சின்ன ஆளு தானே ஒண்ணு எடுப்போம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மத ரீதியா அதை கொண்டு போக வேண்டிய, ஏன்னா நம்ம என்ன விஜயா எதுக்கு எடுத்தாலும் விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கு, ஏன்னா திமுக தான் தடுக்குது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு இல்ல. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் வந்துட்டு கூப்பிடாம தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. தாவேக்கு அமைதி காக்குது. கூட்டணி சேர்ந்த அடுத்த நாளே பெரிய போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. பொதுவா கொடுத்த காசுக்கு மேல போராண்டான்னு சொல்றதை விட காசு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு போராட்டம் காங்கிரஸ் பண்ணணுமா? ஏன்னா காங்கிரஸோட பாரம்பரியம் பெருசா இருக்கும் போது இன்னைக்கு ரசிக மனப்பான்மையோட இருக்க கட்சிக்கு இவர்கள் இப்படி ரசிக மனப்பான்மையோட வேலை செய்யறாங்களே அப்படின்னு ஒரு வேதனை இருக்கு. வேதனையான விஷயம். அவரு அருள்ராஜ் கேக்குறாங்க, இந்த மாதிரி கவர்னர் தான் இதுக்கு காரணமா? அது இல்ல, நம்ம அதை பத்தி அப்படி இல்ல இல்ல எப்ப சொல்லுவீங்க? இல்ல நம்ம அதுக்கான நேரம் காலம் இதை விட எப்பங்க காலம் வரும்னு கேக்குறாங்க. கவர்னரை எதிர்த்து நீங்க வந்து ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதை விட எப்ப உங்களுக்கு டைம் வரும் கவர்னரை எதிர்த்து பேசுறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் வந்து கவர்னரை எதிர்த்து வாய் திறக்கவே பயப்படக்கூடிய ஒரு கட்சிக்கு கவர்னரை எதிர்த்து அவர் சார்பாக இவர்கள் ஆர்ப்பாட்டம் அதை கூட பண்ணிட்டு போட்டோம், வேணான்னு சொல்ல. பொதுவாகவே நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து போராட்டம் நிறைய பண்றது இல்ல, எத்தனை மக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அது வந்து கொஞ்சம் பேர் புரிதல் இல்லாம கேட்கிற கேள்வி. ஏன்னா ஒரு தேசிய கட்சி என்ன செய்யும் அப்படின்னா, கண்டுகொள்ளப்படாத தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களை வந்து நம்ம முன்னெடுப்போம். மாநில அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களை நம்ம எந்த மாநில கட்சியுடைய தலைமை ஏற்று கூட்டணியில் இருக்கிறோமோ திமுக நடத்தும், நம்ம அதில் கூட கலந்துக்குவோம். நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா ஆளுநர் ஒரு மாநில கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க மாட்டேங்கிறாரு, தப்பாதான் படுது அது நம்மளுக்குமே. அப்ப வந்து அது தவறு, அதை கண்டிச்சு அந்த கட்சி கூட நடத்தணும். ஆனா மாறாக தேசிய கட்சி நடத்துது, அதுல வந்து கலந்துக்க கூட இல்லை விஜய். தாவேக்கோட மேல்மட்ட நிர்வாகிகள் கூட கலந்துக்காம ஒரு சூழல் இருக்குல்ல. ஆமா, அதுதான் இந்த அசிங்கம் நமக்கு வேணாம் தான் நான் சொன்னேன், கேட்டாதானே? இந்த அசிங்கம் நமக்கு வேணாம், நம்ம வந்து
கேட்டா நம்ம திமுக அசிங்கப்படுத்துது, அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. இது எவ்வளவு திமுக கூட ஒரு திமுக பாரம்பரிய வந்துட்டு தொடர்ந்து வந்து பார்த்தா பண்ணையார் மனப்பான்மையில வந்து தொடர்ந்து காங்கிரஸ்ல இருக்கவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. தேர்தல்ல பல தொகுதிகள்ல வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்து திமுக தொண்டர் வேலையே செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டு மாணிக்க தாகூர் வைக்கிறாரு. அதுதான் சொல்றேன். தேர்தல்ல வந்து நம்ம அது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னால முடிவு பண்ணணும். வேணா போயிருந்திருக்கலாமே நம்மதான். அது போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. சந்திச்சது அவங்களோட, சேர்ந்தது இவங்களோட அப்படிங்கிற மாதிரி தான் முக்கியமான பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல வரது என்னன்னா, அவங்களுடைய முன்னணி நிர்வாகிகள் கூட கலந்து கொள்ளாமல் தவிர்த்த ஒரு போராட்டத்தை என்னமோ சொல்லுவாங்களே, உன் முன்னாடி மறுபடியும் நான் ஏன்டா புள்ள பெற்று கூடாதுங்கிற மாதிரி அவர்களுடைய பிரச்சனைக்கு நம்ம ஏன் போய் நிக்கிறோம்? அப்படியே தலைகளை சொல்லணும். அவங்க பிரச்சனைக்கு நம்ம போய் வந்து அப்படியே முந்திக்கிட்டு ஓவர் விசுவாசமா பிராக்சி மாதிரி செயல்பட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு களத்திலே நம்ம நிக்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப அது வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா, அது ஒரு ஏற்புடையதே அல்ல. ரொம்ப அது ஒரு இழிவு சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதாவது தன்னுடைய பிரச்சனைகளுக்காகவே, தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காகவே ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகாததுனால ப்ரொடியூசருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. தன்னை நம்பி பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசருக்காக குரல் கொடுக்காத நபர் தான் வந்து ஏன்னா குரல் கொடுத்தா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை பாதிச்சிடும். சரி, அதுக்கு தான் குரல் கொடுக்கல. தன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தன்னை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, சரி ஆட்சி அமைக்க போவோம், கவர்னர் வந்து வழி விடல அப்படின்னா தன்னை நம்பி வாக்களிச்ச மக்களுக்காக இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஜனநாயகன் படத்துக்கு வந்து அவர் வந்து அதை தவிர்த்திருக்கலாம், அவர் அதை ஜென்டிலா பண்ணிருப்பாரு. அப்ப நம்ம சொன்னோம், இதுக்கே குரல் கொடுக்காத எப்படா குரல் கொடுப்பான்னு சொல்லி நம்ம வாய கூட மூடல. பார்த்திங்க நடந்துருச்சு. தன்னுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஒருத்தர் நாளைக்கு மக்களோட பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பா அப்படின்னு ஜனநாயகன் பிரச்சனை எப்ப சொன்னோம், இப்ப நடந்துருச்சுல. இது மக்கள் பிரச்சனை தானே. மக்களோட வாக்களிச்சிருக்காங்க, நீ ஆட்சி அமைக்கணும். ஒரு அரசு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கம் இன்னைக்கு ஸ்டாண்டர்டா அமைய முடியல. ஆளுநர் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்ம வேதனை. இது ஆளுநர் ஆட்சியை தொடர வைக்குமா? கண்டிப்பா. என்னன்னா பிஜேபி அதைத்தான் நினைக்குது. அதுக்கு இவர் வழிவகுக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒண்ணு கவனிங்க. தீய சக்தி திமுக என்று திமுகவை எதிர்த்துத்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் மையப்படுத்தினார். இப்ப உதாரணத்துக்கு திமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக வந்து பிஜேபி எதிர்த்து தேர்தலை மையப்படுத்தும். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அதுல மொத்தத்தையும் கூட்டு வந்துடும். அதிமுக, பாஜக, பாமக எல்லாரையும் கொண்டு வந்துடும். அப்ப தேர்தலை அவர் எதை மையப்படுத்தி பண்ணாரு அப்படின்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தீய சக்தி திமுக அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே தீய சக்தியுடைய தயவால் அல்லது தீய சக்தியுடைய கூட்டணியால், தயவு இல்லை கூட்டணி, தீய சக்தியினுடைய கூட்டணியால் வென்ற காங்கிரஸ் வந்து புடுங்குறாரு. ஒரு நியாயமா போய் புடுங்கணும்னா அன்புமணியை புடுங்கி இருக்கலாம். இல்ல, இந்த இடம் ஒரு பெரிய சந்தேகமே வருது. திமுக கூட்டணியை உடைக்கிறது பாஜக பல விதங்கள பல காலகட்டம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் தோற்ற சமயத்துல இன்னைக்கு விஜய் வச்சு காய நகர்த்திட்டாங்களா? இன்னைக்கு இதான் நான் அடுத்த பாயிண்டா சொல்ல வரேன். இந்தியா முழுக்க வியந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு கூட்டணி எது அப்படின்னு சொன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்தியா கூட்டணி இன் டோட்டல் வச்சுக்கோங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற காலத்திலேயே கூட்டணி உடையும், இங்க வருவாங்க அப்படின்னு எடப்பாடி வந்து இலவகாத்த கிளியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த கூட்டணி தான் பலம். இந்தியாவிலேயே இவ்வளவு இன்டாக்டா ஒரு கூட்டணி எங்கேயுமே கிடையாது. கொள்கையை மையப்படுத்தி சீட்டுகள் குறைவாக இருந்தாலும் இன்னொன்னு RSS எதிர்க்கிற கூட்டணியா இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அப்போ இங்க ஒரு RSS கம்பெனி சேர்த்துக்க மாட்டோம். அந்த RSS வந்து மையப்படுத்தின கூட்டணிகளை வந்து சேர்த்துக்க மாட்டோம். அப்ப வந்து மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் ஆகட்டும், மத்தவங்களாகட்டும், கூட்டணியில வந்து குளறுபடி வந்துடக்கூடாது அப்படின்னும் போது அது சீட்டு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லி வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படி வந்து இந்தியாவில யாருமே வந்து கொள்கையை முன்னிலைப்படுத்தி அதற்காக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கூட குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ள கூட்டணி இந்தியாவில எங்கேயும் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வரை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஸ்டார். காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம் என்னவா இருந்தது அப்படின்னா, ராகுல் காந்தி மட்டுமல்ல, ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா ஹிந்தி பேச மாட்டார், ஆங்கிலம் பேச மாட்டார் அதிகமா. ஆனால் அவருடைய ரீச் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு. எப்படின்னா அவரும் ஒரு ஜனநாயகத்தின் தூண் அப்படிங்கிற வழியில. இப்போ மம்தா பானர்ஜிக்கு எவ்வளவு ரீச் இருக்குன்னு தெரியாது, ஆனா வெஸ்ட் பெங்கால்ல ஸ்டாலின் ரீச் இருக்கும். தேஜஸ்வி யாதவ் இங்க எவ்வளவு ரீச் இருக்குன்னு தெரியாது, ஆனா பீகார்ல போனா ஸ்டாலின் ரீச் இருக்கு. அதெல்லாம் நான் கண்ணில் பார்த்தவன். சரியா? அப்போ இது என்ன மிகப்பெரிய பலமாக இது இருந்தது. அப்ப பிரச்சனை இந்த திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிறது தான். இது எப்படா கல்றது? நீங்க யோசிச்சு பாருங்க. தாவேக்கா நினைத்து இருந்தால் அதிமுகவோட கூட்டணி போயிருக்கலாம். 5 பேர்த்த கேட்பாங்க, 30 பேர்த்த கேட்பாங்க. 30 பேரை நீங்க துணை முதல்வர் தரலாம் கூட 2.5 வருஷம் சொல்லுங்க. முதல்ல 2 வருஷம் நீங்க எடுத்துங்க, அடுத்த 2 வருஷம் அவர் கொடுங்க. இல்ல அப்படிலாம் எடப்பாடி வந்து முடியாதுன்ட்டாரு. அப்ப நீங்க பேசுற வரலாறையாவது வெளியே சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் முஸ்லீம் லீக் போய் நீங்க வந்து ஆதரவு கேட்க நேரடியாக போய் தானே கேக்குறீங்க? தரப்புல மதசார்பற்ற கூட்டணிகளோட தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்றதுக்காக காங்கிரஸ், விசிக மற்ற இடதுசாரிகளோட ஆதரவு கேட்கிறோம்ன்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பாஜகவை விட்டு வருவதற்கு எடப்பாடி தயாராக இருக்கிறாரா இல்லையா? பேசுனீங்களா? பாஜக விட்டுட்டு வந்தா ஓகே தானே உங்களுக்கு? இல்லன்னு சொன்னாங்கன்னா திமுக விட்டுட்டு வந்தா ஓகேன்னு காங்கிரஸ் ஏத்துக்கிட்டீங்கல்ல.
கரெக்ட். நீங்க யாரை எடுத்து பிரச்சாரம் பண்ணீங்க? ஆமா. திமுக விட்டுட்டு வந்தா காங்கிரஸ் ஏற்கிறீங்கல்ல, பாஜக விட்டுட்டு வந்தா திமுக அதிமுக ஏத்துக்கங்க. இதெல்லாமே ஜோக்குங்க. இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்கு மிகப்பெரிய வழியை அவர் செய்து விட்டார். இதை எதிர்த்துதான் என்னுடைய குரல். விஜய் அவர்களையும் விஜய் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அரசியல் படுத்துவதற்கு அண்ணன் திருமாவும் இடதுசாரிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாத்தி இது பண்ணி அவர்களை அரசியல் படுத்தணும், அவர்களை வந்து பிஜேபியோட கைப்பாவையே மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில வெயில் படாத பெரியாரிஸ்டுகள் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, அவங்க வந்து சமூக வலைதளம் மட்டுமே கம்பு சுத்துறவங்க. அது ஒரு கேங் இப்ப புதுசா உருவாகி இருக்குது. ஓகேங்களா, இந்த கேங் வந்து என்னன்னாக்க எங்கேயும் எதுவும் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்க வந்து சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. களத்தில் நின்று போராடுறவங்க இதை வந்துட்டு ஏத்துக்கலாம். ஆனா வெயில் படாம இருக்கக்கூடிய போராளிகள் மாதிரி இப்ப ஒரு அம்பேத்கரிஸ்டுகள் சில பேர் வெயில் படம் ஸ்டாலின் மரியா மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் படுத்தி இவர்கள் வந்து போய் அவங்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிஜேபி விஜய் கையில எடுக்கக்கூடாது, அதுக்காக இவர்கள் போய் அவரை காப்பாத்தணும் அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்குன்னா, பிள்ளைய அடிச்சு வளர்க்காம அவனை எல்லா போதை பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடிய தன்மையில வளர்த்துட்டு அவனை விட்டா குடிச்சிருவாங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமா நீ ஏன்டா வளர்த்த அப்படிங்கிற மாதிரி. என் மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்குங்க, மருமனை நல்லா பாத்துக்குங்க, எல்லாம் பொண்ணை விட்டு போயிடுவாரு அப்படின்னா அப்படி ஒரு மாப்பிள்ளைய கட்டி வைப்பீங்களா? ஒழுங்கா பாத்துக்குங்க, எல்லாம் விட்டு ஓடுவாரு அப்படின்னா அப்படி ஒரு மாப்பிள்ளைய கட்டி வைப்பீங்களா? பண்ணி வைக்க மாட்டீங்க. அப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் என்ன மறுவாழ்வு மையமா நடத்துறாங்க அப்படின்னா அதை விட அரசியல் பட்ட ஒரு இயக்கம் இருக்குது. அதுக்கு தானே ஆதரவு கொடுக்கணும். அதை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு தானே வழி என்னன்னு பாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்றேன், அவ்வளவு பலகீனமான நான் என்ன பிடிச்சி இழுத்து வைக்கணும், நான் என்ன சுடுகாட்டுக்கு போனோம், விட்டா போயிடுவான் அப்படின்னா அவ்வளவு பலகீனமானவன நீங்க இழுத்து அவனை ஆட்சிக்கு வர வச்சு அரசியல் படுத்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. அவனை அரசியல் படுத்தி ஆட்சிக்கு கொண்டு வருவீங்களா, ஒருத்தனை ஆட்சிக்கு கொண்டு வந்து அரசியல் படுத்துவீங்களா? ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒருத்தனை அரசியல் படுத்தி அவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தா நாடு சுபிட்சமாயிரும். அவனை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டு நீங்க அரசியல் படுத்த போகும்போது உங்களுக்கு குத்தி கொண்டுருவாங்க. ஏய் நீ யாரா என்ன அரசியல் படுத்துறதுக்குன்னு கேட்பான். நாங்க அப்பவே ஆட்சிக்கு வந்தவங்க தெரியும்ல அப்படின்னுவோம். இவ்வளவுதான் இதுக்கு பதில். நீங்க அரசியல் படுத்த முடியாது ஆட்சிக்கு வந்தவனை. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவனை அரசியல் படுத்த முடியும் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பாஜகவின் கீழ் இருக்கிற எத்தனை கொடூரர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல வந்து நீங்க சேரும் போது அறிவு இல்லாம சேர்ந்திருக்கலாம், ஆனா பெரிய நாலேஜ் இல்லாம சேர்ந்திருக்கலாம், ஆனா கிளாஸ் எடுக்க 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 நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிருவீங்க. அது வந்து ஒரு கல்வித்துறைக்கு உண்டான சிறப்பு. அதே மாதிரி நீங்க ஒரு அரசியல்வாதியா உள்ள நுழையும் போது நீங்க வந்து பக்குவப்படுத்தப்படாம இருந்திருக்கலாம், ஆனா உள்ள நுழைய பிறகு நீங்க பக்குவம் ஆவீங்களா? ஆக முடியாது. ஏன்னா நீங்க வளர்ந்த விதம் சரியா இருந்திருக்கும். ஆக்சுவலா விஜய் வந்துட்டு உழைப்பதற்கு தயார் இல்லாத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட 6 மணி ஆனா கதவை பூட்டிட்டு உள்ள வீட்டுக்குள்ள அடைக்கிற ஒரு மனிதருக்காக வந்து வேலை செய்வதற்காக இவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இடதுசாரிகளையும் இப்ப கூட அப்படிதானே. சரி, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா 100க்கு மேல சீட் எடுத்துட்டீங்க. 108 7 108 107 107 106 கணக்கு இல்லையா? 107 சீட் எடுத்துட்டீங்க. இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதை தவிர வேற ஏதாவது அடிக்க போறீங்களா? இல்ல வேற ஏதாவது குடும்ப பிரச்சனை போனாதான் வீட்டுக்கு சாப்பாடு போட முடியும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? வேற ஏதாவது இஷ்யூ இருக்குதா? ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கலாம்ல. இப்ப நான் இப்போ ஒரு கொஸ்டின் என்ன கேக்குறேன்னா, உங்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது. வேர் இஸ் விஜய்? இதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்க முடியுமா? இருந்தாலும் இதை நீங்க பிரையாரிட்டைஸ் பண்ணிட்டு வர அளவுக்கு முக்கியமான வேலை இது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தொங்கு சதைகளாக தொங்குவதற்கு ஆள் வேணுமா இங்க? இப்ப நான் உனக்கு கேக்குறேன், முஸ்லீம் லீக் வந்து தனக்கு ஆதரவு தரணும், கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தரணும், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தரணும் அப்படின்னு நேத்தெல்லாம் எல்லாரும் அலுவலகத்துக்கும் போனாங்க இல்லையா? இதே இடத்தில் முஸ்லீம் லீக் 2 பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டா, கம்யூனிஸ்ட் 2 பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டா, விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டா, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டா நம்ம ஆட்சி அமைக்க முடியும். இதே விஜயோட இடத்துல அப்படியே ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னா காதல்மதியை சந்திப்பதற்கு யார் போயிருப்பா? உதயநிதி அவர்கள் போயிருப்பாங்க, இல்லைனாக்கா தலைவரே போயிருப்பார். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏன்டா அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவன் போய் பேச மாட்டானா? அவனுக்காக பேசுறதுக்கு ஒரு 4 பேர் போவாங்களா? இவன் முதல்வர் ஆனா என்ன ஆகும்? இவன் முதல்வர் ஆக்கி இப்ப என்ன செய்யணுமா, நம்ம இவரை முதல்வர் ஆக்கி இவரை பக்குவப்படுத்தணும். மலையை தூக்கி தோல்ல வைங்க சொல்ல வைங்கன்னு வடிவேல் சொல்ற மாதிரி இது கதை இது. அதனால இது வந்து லாஜிக்காவும் ஒத்து வராத ஒரு வாதம், ஒரு நேர்மை இல்லாத வாதம். இது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா,
திமுகவின் மீது காழ்ப்புணர்ச்சியும் வயிற்றெரிச்சலும் கொண்டவர்கள், திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியுடைய தொங்கு சதைகள் நிறைய இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பல பல பிரிவுலாம் இருக்குது திமுக அழிக்கிறதுல. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இதுவே தவிர இன்டெப்தா ஒன் ஆஃப்டர் அனதர் எல்லா கொஸ்டினையும் அடிச்சுட்டு லாஸ்ட்ல போய் நின்னீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல செய்யப்படுற செயல்கள் தான் இவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்ப கவர்னருடைய ஆட்சி நம்ம நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஏன்னா இந்த நிலைமை போச்சுனாக்கா எப்ப முடியும்னு தெரியாது. இங்க ஏற்கனவே ஒரு அதிகாரத்தை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சா ரிசல்ட் கூட இன்னைக்கு +2 ரிசல்ட் கூட ஏதாச்சும் அந்த +2 ரிசல்ட் கூட விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிற மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த சூழலை இனி தமிழ்நாட்டோட அரசியல் களம் எதை நோக்கி போக போகுது? ரொம்ப ஏன்னா பிஎம்ஸ்டி ஸ்கூலுக்கு நீ வந்து கையெழுத்து போகணும்னு நெருக்கடி வந்துட்டு அரசுக்கு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த சூழலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்? இல்ல அதுதான் நான் ரொம்ப ரொம்ப எச்சரித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும், பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும்னு சொல்லுவார் அரவிந்த் சாமி திரைப்படத்துல. குழப்பம் ஒன்றே போதுமானது பாரதிய ஜனதா கட்சி. பிரேக்கிங் நியூஸ் ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்தால் அந்த மாநிலத்தில் ஹீரோ வந்து பிஜேபி. அதைத்தான் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்கள், நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள், நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த மண்ணுக்கு ரீஎலெக்ஷனை நோக்கி இதை நகர்த்த வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். மீண்டும் ஒரு முறை குழந்தைங்களை சூசைடுக்கு தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆல்ரெடி குழந்தைங்க அழுவதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் இன்னும் சிஎம் ஆகல. இப்ப எனக்கு பயமா வேற இருக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி செய்திகள் எங்க வந்துருமோ. இப்ப கேப்ல வந்து டிரைவர் சொல்றாரு, என் பொண்ணு வந்துட்டு போலிங் பூத்ல வந்துட்டு கேக்குதுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு, நான் ஓட்டு போட்டது வேற ஒரு கட்சிக்கு, ஆனா என்ன ஒரு கில்ட் ஃபீல்ல பண்றாங்க, சத்தியம் வாங்கிட்டு அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்னு அவர் பதற. என் குழந்தை கேட்ட வந்து டெய்லி பதில் சொல்ல முடியல, பயப்படுது. என்சிபிசிஆர்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப அவர் எந்த தைரியத்தில் இருக்கிறாருன்னா, அவர் வந்து he is actually willing and wishing for another re-election. அது ஜனநாயகத்துக்கு நியாயமானதில்லை. ஏன்னா அது கவர்னர் ஆட்சிக்கு பிறகுதான் வரும். அந்த கவர்னர் ஆட்சி என்னென்னலாம் மாறும் வேற தெரியாது. அப்போ ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயங்களின் பக்கமாக இந்த மண்ணை திருப்ப வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். அப்ப இது எப்படி மாத்தணும் அப்படின்னா, எப்படியாவது விஜய் அல்லாத ஒரு மாற்று சக்தி வந்து ஆளுவதற்கான ஒரு வழியை நம்ம கொண்டு வரணும். இப்ப வந்து சந்தர்ப்பவாதம் பண்ணிட்டீங்க, விஜய் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இவங்க சேர பாக்குறாங்க அப்படிலாம் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மொத்தமே 2 சக்திகள் தான் ஆண்டு கொண்டிருக்கு முன்னால. இவரெல்லாம் அவர் எல்லாம் இவரு அப்படின்னு. முதல் முறையா 3 சக்தி 3ஆ பிரிஞ்சிருச்சு. 214 தொகுதி 3ஆ பிரிஞ்சிருச்சு. மேல கீழே கீழே மேலன்னு கிராஃப் 3ஆ பிரிஞ்சிருச்சு. அப்படின்னும் போது ஒருவரை வெளியேற்ற, திமுகவை வெளியேற்ற அதிமுக தாவேகா கூட்டணி வைத்தால் ஒன்னும் யாரும் சொல்ல போறது இல்ல. அதிமுக வெளியேற்ற திமுக தாவேகா கூட்டணி வைத்தாலும் யாரும் கொஸ்டின் எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல சிவசேனா வந்து பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு ஜெயிச்ச பிறகு கூட்டணி காங்கிரஸோட போட்டுருச்சு. சிவசேனா அவ்வளவு ஆடான கூட்டணி தான் கிடையாது. 3 பேருமே முற்போக்கு சக்திகள் தான். அப்படி பார்த்தா பாஜக கூட்டணி என்பதை தவிர்த்து 3 பேருமே வந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள் தான். 3 பேருமே தந்தை பெரியாரை ஏற்றவர்கள், 3 பேருமே அண்ணாவை ஏற்றவர்கள். அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் மாற்றி ஆதரிச்சு யார் வரக்கூடாது யார் வரணும்னு முடிவு எடுத்துக்கிறது தப்பில்லை. அப்படி ஒரு முடிவு எடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். கவர்னர் ஆட்சியின் பக்கமாகவோ அல்லது வந்து ரீஎலெக்ஷன் பக்கமாகவோ இதை நகர்த்தக்கூடாது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, தாவேக்கு ஆட்சி அமைக்கிறது நாங்க எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம், அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் 6 மாசத்துக்கு நாங்க எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரட்டிவ் வந்து செட் ஆகுது. திமுக கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு, இது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா, காங்கிரஸ் போன கொஞ்சம் ஒரு ½ இந்த மாதிரி நியூஸ் ரெடி ஆகி ஒரே சமயத்துல எல்லா சேனல்லையும் அதே மாதிரி நியூஸ் வருது. இந்த நேரட்டிவ் செட்டுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு நியூஸ் ரெடி பண்ணி இது பண்றது கூட குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமா ஆகும். ஆனா எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி நியூஸ் வந்துட்டு ஒரே நேரத்துல வருது. இல்ல இது உண்மையா என்ன பொய்னா என்னன்னு பாப்போம். இது உண்மையான தப்பா? இல்ல இளைஞர்கள் வந்துட்டு இந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சுனாக்கா திமுகவும் அண்ணா திமுகவும் விஜயை பார்த்து பயந்துட்டாங்கன்னு ஒரு நேரட்டிவ் செட் ஆகாதா? ஆட்சி அமைக்கணும்னு நினைப்பாங்களா? இது என்னங்க எப்ப பார்த்தாலும் நான் பேண்ட் போட்டா முதல்வர் பேண்ட் போடுறாரு, நான் துண்டு தூக்கி சுத்தினா முதல்வர் துண்டு. இல்ல இப்ப அதுதான் நேரட்டிவ். அப்படிதான் அததான் சொல்றேன். அப்படி பேசுறதே தவறு இல்லையா? முதல்ல இது ஒரு நோய்ங்க. இது அதுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா எடுத்துக்க முடியுமே தவிர இவர் வரக்கூடாதுன்னு விரும்புறாங்க. அப்படி விரும்பினால தப்பு என்ன இருக்கு? சரிங்க நான் கேட்கறேன், திமுக வரக்கூடாது இதான் நீங்க பிரச்சாரமா பண்ணீங்க. விஜய் தீய சக்தி திமுக வரக்கூடாது இதான் உங்க பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்க வரக்கூடாதுன்னு அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனநாயகத்தை அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே. ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் வச்ச நிபந்தனை அதுதான். பாஜக கூட நீங்க சேர்ந்துடக்கூடாது, கம்யூனல் ப்ராசஸ் கூட நீங்க சேரக்கூடாது அப்படின்னு வச்சா இது தப்பு இல்ல. இது பொய்யனும் பட்சத்துல என்ன அப்படின்னா, ரீஎலெக்ஷனுக்கு போறோம் பாருங்க, நம்ம ரீஎலெக்ஷன்ல வந்து நம்மளுக்கு நல்ல மேண்டேட் கொடுங்க,
இல்லைன்னா திமுக அதிமுக சேர்ந்து நம்மளை கவுத்துருவாங்க அப்படின்னு ரீஎலெக்ஷனுக்கு எப்படி அடிபடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்ததுனாக்கா இப்ப இருந்ததோட அதிக ஓட்டுக்களை தானே விஜய் இது பண்றதுக்கான வாய்ப்பு இது வந்து ஓட்டு ஆகும் இல்லைங்களா? சிம்பத்தி ஓட்டு ரீஎலெக்ஷன் வேண்டாம், அது ஜனநாயகத்துக்கு அது ஆரோக்கியமானது அல்ல. யாராவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது தான் ஆரோக்கியமானது. இல்ல அப்படி வந்தாலும் எங்க ஆபீஸ்ல ஒரு 4 பேர் எனக்கு தெரியாம ஓட்டு போட்டாங்க. அடுத்த தேர்தல் விட மாட்டேன்ல. அவ்வளவுதான். இது வந்து எல்லாரும் உசாரா இருந்துக்குவாங்க. இந்த நண்பா நண்பிஸ் கதை இனிமே நடக்காது. ஏன்னா ஓட்டு போட்டவங்கள ஓட்டு போட்டா இதெல்லாம் நடக்கும்னு தெரியாத குழந்தைங்க, அதாவது இளைஞர்கள்ல சின்ன ஆளுங்க, ஐயோ ஸ்டாலினே தோப்பாரு நாங்க நினைக்கல, எங்களுக்கு கவலையா இருக்குன்னு அழுகுறாங்க இப்ப. சோ அதனால அதுக்கு சரி கட்டிடலாம். திமுக தலைவர் அவர்களுடைய அந்த 6 மாதம் நாங்க எந்த ஒரு இடையூறு செய்ய மாட்டோம், முதல் மாதம் தாவே காட்சி அமைக்கும் போது சொன்னேன். இதை அப்படியே வரலாறு திரும்பி வருது அப்படின்னு ஒரு விஷயம் பெருந்தலைவர் காமராஜர் இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லி இது பண்ணாங்க. இவ்வளவு பக்குவப்பட்ட ஒரு தலைவர் மேல வந்து மீண்டும் மீண்டும் அவதூறு செல்கிற மாதிரியான செய்திகளை தான் இன்னைக்கு ஊடகங்கள் வெளியிடுறாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம்னு சொன்னதை விட ஒரு பெரிய அவதூறு இருக்க முடியுமா? அது ஜெயிச்சு முடிச்சுட்டு அதே வன்மத்தை கேட்கறானுங்க. கர்மா அவங்கள சும்மா விடல, தோத்துட்டீங்கன்னு. இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது எப்படி நிகழ்ச்சிக்கு நீங்க தாமதமா வந்தது குத்தம் இல்ல, நீங்க ஒரு நேரோ ஸ்பேஸ்ல இவ்வளவு மக்கள் அடைச்சது குத்தம் இல்ல, அவர்களுக்கு எந்த ஏற்பாடு இதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க தானே. ஏற்பாடு செய்யலங்கிறது உண்மைதான், தாமதமா வந்தவங்கிறது உண்மைதான், எல்லாம் உண்மை. ஆனா இதெல்லாம் காரணம் இல்ல அவங்க செத்ததுக்கு. திமுக சதி பண்ணிடுச்சு. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு கான்ஸ்பிரசியையே தொடர்ந்து இதாங்க விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரி. இதுதான் தாவேக்கா. விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரி. நாங்க ஏழை, நாங்க பாவம், இதெல்லாம் நீங்க எங்க பாக்கலாம்னா இன் அனதர் வேர்ட்ஸ், இந்த ஒத்த ஆளை காட்டி வாக்கு வாங்குறது, மோடி அலை அப்படின்னு சொல்றது, அது மாதிரி இப்ப இது விஜய் அலை அப்படின்னு சொல்றது. நான் ஏழையா இருந்தேன், என்ன அசிங்கப்படுத்துறாங்க, எங்க அம்மாவை கூட கேவலப்படுத்துறாங்க இப்படின்னு பேசுவாப்புல. இன்னும் விஜய் அழுவதான் இல்ல, அதுவும் அழுதுட்டாப்ல ஒரு இடத்துல. அதெல்லாம் அப்படியே மோடியை பார்த்து காப்பி அடிச்சு அதே பாணியில போறாரு. மோடியை புறக்கணித்ததை போன்று தமிழகம் விஜயையும் புறக்கணிக்க வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தை டிபேட்ல கொடுத்த பேட்டியில வந்து சொல்றாரு, நாங்க 0 எம்எல்ஏவா இருந்தாலும் தாவேக்காவை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த பேட்டியெல்லாம் கேள்வி கேட்க தகுதியான பேட்டியா? இதுதான் அவருடைய அறிவு லட்சணம். இன்னொன்னு உழைக்க பேர் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த யாரோ அந்த அவருடைய அறிவு லட்சணமே வந்து அவ்வளவுதான். 0 எம்எல்ஏ வந்து அப்படி கூப்பிட்டுருப்பாங்க. இல்ல நீங்க தேர்தலுக்கு உழைத்தீர்கள் கேட்டாக்கா நாங்க ஏன் உழைப்புன்ற வார்த்தைக்கே அவருக்கு வந்துட்டு திணறாரு. சரி, அது சொன்னீங்கல்ல, வேற வராது, வெளிச்சப்படாது, வெயில் படாத போராளிகள் அந்த மாதிரி. இல்ல இந்த மாதிரி நபர்களை வைத்துக் கொண்டு எப்படி காங்கிரஸ் தலைவர் ஐயா ராகுல் காந்தியோட இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு? இதுக்குத்தான் நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து பதிவு வச்சேன். இது நம்ம கட்சிக்கு ஆபத்து. இந்த மாதிரி ஒரு கும்பல் ஒண்ணு சேர்ந்து தலைவர் ராகுல் காந்தி நான் நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுறாங்க, நெருக்கமா இருக்கவும் செய்யறாங்க. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவருக்கு தப்பாக வழிகாட்டுகிறார்கள். ஒரு கால் நான் விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்பதே சரியாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து வைக்க வேண்டும் என்பது கூட தலைவர் ராகுல் காந்திக்கு எண்ணமாக இவர்கள் ஊட்டி இருந்திருக்கலாம். அது கூட தப்பில்லை, தப்பு கிடையாது, யார் கூட கூட்டணி போலாம். ஆனால் அதற்காக ஒரு ஒவ்வாமையை வந்து வர்ற அளவுக்கு ஒரு மாதிரி புகுத்திட்டாங்கன்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. அதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என் அண்ணனுக்காக போனவரு ஒரே மேடையில இந்த சட்டமன்ற தேர்தல்ல 2 பேரும் ஒரே மேடையில, அதெல்லாம் அது உண்மையா பையன் நமக்கு தெரியாது, அதுக்காக தான் தவிர்த்தாரான. ஆனா அது ஒவ்வாமை மாதிரி தான் தெரிஞ்சது, அவ்வளவு ஒரு ஒட்டலை அந்த பிரச்சாரம். அப்ப இந்த அகிலேஷ் வராரு இந்த தேர்தல், இந்த மாநிலத்துல வந்து அகிலேஷ் வந்துட்டு இதால அவர் வந்து பிரச்சனை எல்லாரும் வந்து பண்ணா இவர் பண்ண மாட்டேன்றாரு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட தப்பான தகவலை கொண்டு போனது இந்த மாதிரியான ஆட்கள் தான். இந்த மாதிரி ஆட்கள் காங்கிரசுக்கு பிடித்த கேடு. இவர்கள் மிகப்பெரிய கேடாக முடிவார்கள். இவர்கள் இப்ப எங்களை மாதிரி எங்க ஆட்களுக்கு கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கறது கூட இந்த மாதிரி ஆட்கள் தான். இவங்கதான் மேல எங்களுக்கு என்னுடைய நடவடிக்கை பேப்பரை பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. என்ன இருக்குன்னா, யூத் காங்கிரஸ்ல வந்து சஸ்பெண்ட் பண்றாங்களாமா. அப்ப நானு கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் பெற்று ஒரு வாக்குக்கு 50 ரூபா போலிங்கே கட்டணும். ஒரு வாக்குக்கு 50 ரூபா நீ ஒரு ஓட்டை உள்ள அக்செப்ட் பண்ணணும்னா 50 ரூபா கட்டணும் ஒரு வாக்குக்கு. 22,000 ஓட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? 22,000 × 50 ரூபா எவ்வளவு ஆச்சு? 11 லட்சம் ரூபாய் ஆச்சு. வெறும் வாக்குக்கு மட்டும் 11 லட்சம் ரூபாய். அப்ப நம்ம போக டிரான்ஸ்போர்டேஷனு. இப்ப நீங்க ஒரு ஆளை பாப்பீங்க, நீங்க வந்து ஒரு தலைவரா வருவீங்க. அப்ப நான் வந்து எனக்கு போச்சலரை எனக்கு போட சொல்லுங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு. இப்ப நம்ம அதுல ஷேர் பண்ணிக்குவோம், ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட சொல்றோம் இல்லையா, எங்களுக்கு வாக்கு. அப்ப அந்த என்ன அந்த போலிங்களுக்கு என்ன அப்ப இப்படி எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி வாக்குகள் பெற்று வென்று
இவன் அசால்ட்டா வந்துட்டு உன் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றேன், சரி ஓகே, ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டி பண்ணா சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, கட்சியுடைய யூத் காங்கிரஸ் ஒரு விங்கு, அந்த விங்குல ஒரு ஜெனரல் ஒரு நேஷனல் இன்சார்ஜ் இருக்காரு, அவரு என்ன அந்த விங்குல தானே சஸ்பெண்ட் பண்ண முடியும். கட்சியுடைய இதர பொறுப்புகள் இருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ண இவர் எப்படி சொல்ல முடியும்? அது தலைவர் தானே சொல்லணும். இருந்தாலும் இதை செய்ய வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நான் கவலைப்படல, பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம வாய்ஸுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அகிலேஷ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் கூட்டணியை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு அழுத்தி சொல்றாரு. காரியம் முடிந்தாலும் கை கழுவுற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்றது போல அவர் பேசி இருக்கிறாரு. இது வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் கொடுக்கிற மெசேஜாவே எடுத்துக்கலாமா? அது தேவையில்ல. பாராளுமன்ற தேர்தல் என்பது மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பு தான் பிஜேபி எதிர்கொள்ள போகும். அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால் இல்ல எல்லாத்தையுமே கைவிட்டாங்க. காங்கிரஸ் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே பகச்சிட்டாங்க எல்லா மாநிலத்திலையும். இப்ப அடுத்து நாடாளுமன்ற, ஏன்னா இந்தியாவில வந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதம வேட்பாளர் எந்த மாநில தலைவர்களும் சொல்ல தயங்கின போது இவர் தான் பிரதம வேட்பாளர் முன்னிலைவரே இருக்கும். ஒரு மாற்றம் மாதிரி இருக்கும் எல்லா மாநிலங்கள்லயும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாநில கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத சில மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து சில ஆதரவு கூட நம்ம வாங்கிக்கலாம். உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூட இது உறுதியா அப்படிதான் உருவாகும். காங்கிரஸ், பிஜேபி பிளஸ் திமுக தலைமையிலான மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு உருவாகும். ஓகே, உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு காங்கிரஸ் தலைமையில இருந்து உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் இருப்பாங்க, அண்ணன் செல்வ பிறந்தை கூட உங்களுக்கு நெருக்கமான அவங்க மாதிரி யாராவது வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்களா, இல்ல வந்துட்டு நீங்க அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன இருக்கு, வந்து தொடர்பு கொண்டுதான் பேசுறாங்க நிறைய பேர் சொல்ல. நான் தான் சில பேருடைய அழைப்பு எடுக்கிறது இல்ல. சரி என்ன ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம அந்த போர்ஸை குறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் வந்து இதை உறுதியா சொல்லணும். இது நம்ம கட்சி எடுத்த முடிவு தப்பான முடிவு என்பதை வந்து என்ன விலை கொடுத்தேனும் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் இதை செய்யும். மற்றபடி தலைவராக இருக்கட்டும், தலைவர் கூட இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், என்னோடு பேரன்பு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் ரொம்ப பாசத்தோடும் உரிமையோடும் குறுகிய காலத்து காங்கிரஸ் அந்த குறுகிய காலத்து இவ்வளவு பெரிய அன்பையும் பேராதரவு பெற்ற, நீங்க அடிக்கடி சொல்ற இந்துக்கள் வந்துட்டு புனிதமா நினைக்கக்கூடிய அந்த ராமனுடைய ஜெய் ஸ்ரீ மதத்தை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கொலை ஆயுதமா மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆதங்கப்பட்டு பேசி அது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இந்துக்களையே சிந்திக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அப்படிப்பட்ட உங்க மேல பல ஆதரவு பண்ண இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கட்சிக்காக மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தலைமை மீண்டும் சிந்திக்குமா அப்படின்றதா ஒரு கேள்வியா இருக்குது. சிந்தித்து மீண்டும் உங்களை இணைப்பார்களா? Who cares? Who cares? Who is worried? Who is bothered? அதை பத்தி யார் அக்கறைப்படுறா? இப்ப இதை எடுக்கும் போது இப்படி நடக்கும் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியதான் செய்யும். மத்தவங்களுக்கு வேற விதி, நமக்கு வேற விதின்னு வரணும்னு எனக்கும் தெரியதான் செய்யும். அதனால அதை பத்திலாம் நம்ம அக்கறைப்படலை. இவங்க எடுத்ததை பத்தி நான் அக்கறைப்படல. திரும்ப சேர்த்ததை பத்தி என்ன இருக்கு, திரும்ப சேர்க்கறத பத்தி என்ன இருக்கு? எனக்குன்னு மக்கள் மன்றத்துல ஒரு மரியாதை இருக்கு. எனக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து மக்கள் மன்றத்துல நியாயமான குரல் என்று போய் சேருது. எனக்குன்னு முன்னுதாரணமா தமிழ்நாட்டுல மக்கள்ல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்களுடைய பாதையில நம்ம கரெக்டா தான் போறோமா? ஏன்னா நம்ம என்னைக்கு நம்முடைய ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியலா வந்து தந்தை பெரியாரை ஏற்றோமோ அதுல முக்கியமானது ஒன்று வந்து ஸ்பீக் ஃபார் த ட்ரூத் ஈவன் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஓன் கித் அண்ட் கின். சரியா? அது உங்களுடைய சொந்த உறவுகளை பாதித்தாலும் சத்தியத்தை பேசணும். இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது, நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்க பார்த்து கூலுவல் ஹக்க வளவுக்கான முர்ரா அப்படின்னு வந்து குரானும் சொல்லுது. அது வந்து கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தையே பேசுங்க அப்படின்னு சொல்லுது. எனவே நம்ம அந்த பாதையில என்னைக்குமே உறுதியா இருப்போம். அதுல கிடைக்கிற திருப்தியில தான் வாழ்க்கை ஓடுதே தவிர கட்சி கொடுக்குற பதவியிலையோ இதுலயோ ஓடப்போறது இல்லை. பட் பெரும் ஆசை, ஒரு பேராசையோடு தான் அரசியல் வாழ்க்கைக்குள்ள நுழைகிறோம். அது தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது. அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரட்டும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு கத்தப்படுது, மிக்க நன்றி. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.